ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்ஆர் விசஸ் சிஎஸ்கே மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் தான். இது 2 மேட்சுமே இப்ப ஐபிஎல்ல முடிஞ்ச 2 மேட்சுமே ஹோம் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த ஆர்ஆர் விசஸ் சிஎஸ்கே மேட்ச்லயாவது அவே டீம் வின் பண்ணுவாங்களா? இல்ல ஹோம் டீம் ஆர்ஆரே வின் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம இந்த ப்ரீ அனாலிசிஸ்ல பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரைவல்ரின்பாங்க பார்த்தீங்களா? சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி, சிஎஸ்கே விசஸ் எம்ஐ அந்த மாரி ரைவல்ரில இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ரைவல்ரி தான். ஏன்னா ஒரு கடந்த 5 மேட்சா 2023ல இருந்து 24, 25 3 வருஷத்துல 5 மேட்ச் ஆடிருக்காங்க. 4 மேட்ச் சிஎஸ்கே மண்டை போட்டு கொட்டிருக்காங்க. ஒரு மேட்ச் தான் ஆர்ஆருக்கு திரும்ப சிஎஸ்கே குடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 4 மேட்ச் ஆர்ஆர் வின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது சைலண்டா இங்க ஒரு பெரிய ரைவல்ரியே ரெடி ஆயிட்டு இருக்கு. சரியா? ஆர்ஆர் சிஎஸ்கே கூட விளையாண்டா சரி அவங்களுக்கு 2 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு 2 வருஷமா. ஸோ வந்து இதை மாத்தியே ஆகணும் இந்த வருஷம் சிஎஸ்கே. அதுக்காக தான் வந்து ஸ்குவாட்ல இருந்து எல்லாத்தையும் மாத்திருக்காங்க. டீமே பக்காவா ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரியா? ஆர்ஆர்ல இருந்து ஒரு பிளேயரையே தூக்கி உள்ள வச்சிட்டோம் நம்ம பிளேயர் அங்க போயிருக்காப்ல. சரியா? இப்போ இந்த வருஷம் என்ன நடக்க போகுது? இந்த மேட்ச் ஹோம் மேட்ச் ஆர்ஆருக்கு தான் ஹோம் மேட்ச். எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்லைட்லி ஃபேவரட் ஆர்ஆர் தான். ஒரு ஸ்லைட்லி ஃபேவரட் ஆர்ஆர். ஸ்ட்ராங்கா ரீசன்ட் ரெக்கார்டு வந்து அவங்க சிஎஸ்கே அகைன்ஸ்டா நல்லா வச்சிருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஃபேவரட்டா இருப்பாங்க. ஆனா சஞ்சு சாம்சன் இங்க இருக்கிறதுனால அவர் சிஎஸ்கேக்காக ஃபயரா ப்ளே பண்ணாருன்னா ஆல்மோஸ்ட் மேட்ச் வந்து வின்னு தான். சிஎஸ்கே ஈஸி வின்னு தான். அதுதான் இப்போ 50-50 சான்ஸா தான் பார்க்கப்படுது. டாஸும் பவர் பிளே மட்டும்தான் மேட்சை யார் வின் பண்ணுவாங்கங்கிறது தெரியுது. டாஸ் வின் பண்ணி பவர் பிளேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, டாஸை தோத்து பவர் பிளேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, யார் பவர் பிளேல நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, பேட்டிங்கா இருக்கட்டும் பவுலிங்கா இருக்கட்டும், அவங்களுக்கு தான் வின்னு. ஏன்னா இந்த மேட்ச் வந்து 200+ ஆவரேஜ் உள்ள ஸ்கோர் கிரவுண்ட் கிடையாது. 160 தான் ஆவரேஜ். அது போக ரெயின் அலாட் வேற சொல்லியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஷுவரா தெரியல. பட் ரெயின் இருக்கிற மாதிரி நியூஸ் வருது. அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் தாண்டி இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு பவர் பிளேல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் மேட்ச். சரியா? இன்னைக்கு ஒரு டைட்டான த்ரில்லர் மேட்ச் பார்க்கலாம். ஏன்னா 2 டீமுமே ஒரு டீசென்டான பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. பக்காவா டீசெண்டா ஆளுக்கு 2 ஸ்பின்னர் கரெக்டா வச்சிருக்காங்க. இங்கே 2 ஸ்பின்னர் தரமா இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு பக்காவான பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா எல்லாரும் எம்ஐ டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்லேயே ஒன்று வின்னு வாங்கியாச்சு. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்சே வின்னு வாங்கியாச்சு. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வின்னு வாங்கணும். வாங்கினாத்தான் ஒரு பாசிட்டிவா உள்ள போக முடியும். போன வருஷம் வாங்கின அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. சரியா? இந்த தடவை ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் ஆகணும். டோனி இல்லப்பா, டெவால் பிரவிஸ் இல்லப்பா. டோனி இல்ல. டோனிக்கு பதிலாக ஒரு நல்ல யங்ஸ்டர் பிளேயரை கொண்டு வாங்க. முடிஞ்சிச்சு. சஃப்ராஸ் கான் வேணா எடுங்க, உருவி படேல் எடுங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பிளேயர் நிறைய இருக்காங்க. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா கோச் இருக்காப்புல. கொண்டு வாங்க, அடிச்சு யங்ஸ்டரை இறக்குங்க. ஆமா, யங்ஸ்டரை இறக்குங்க, அந்த இடத்த நிரப்புங்க. ஆல்ரவுண்டரை கூட போட்டு விடுங்க. சஞ்சு கூட கீப்பிங் பண்ணுவாப்ல. டெவால் பிரவிஸ் இல்லாததுதான் கொஞ்சம் ஃபீலிங். ஏன்னா அவர் ஒரு மிடில் ஓவர்ல செம்மையான கிட்டிங் கொடுக்கக்கூடிய ஆளு. அதாவது ஒரு பவர் பிளேல 9.5 10 ரன் ரேட்ல அடிக்கிறோம்னா மிடில் ஓவர்லயே அதே 10 ரன் ரேட்ல கொண்டு போறதுக்கான ஒரு தரமான பிளேயர் தான் டெவால் பிரவிஸ். சரியா? ரீசெண்டா அவங்க கண்ட்ரிக்கும் சரி பிரீமியர் லீக்குக்கும் சரி தரமான கேம் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் இல்லாதது வந்து கொஞ்சம் பெரிய ஃபேக்டரா தான் இருக்கும். வாங்க ஸ்குவாட் அனாலிசிஸ்குள்ள போலாம். பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா வைபவ் சூரியவன்சி, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங். அதுக்கப்புறம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியான் பராக் வரலாம், ஹெட்மயரு, ட்ரூ ஜோரேலு, டோரமன் பொரேரா, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, இவங்கெல்லாம் பேட்டிங் சைடில் இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்மயர் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்காக நல்லா பண்ணியிருக்காரு. இந்த தடவை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஆர்ஆர்ல நல்ல ஒரு பினிஷிங்கை கொடுப்பாருன்னு. அது போக ஓப்பனிங் பேட்டிங்ல வைபவ் சூரியவன்சி ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. அண்டர் 19 நல்லா பண்ணிட்டு வந்திருக்காரு. பெரிய பேட்டர் சஞ்சீவை தூக்கி வெளியே அனுப்பிட்டு இவர் தான் எல்லாங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஓப்பனிங் வச்சிருக்காங்க. ஸோ அவருடைய இன்னிங்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறது.
சரியா? பவுலிங்க பொறுத்தவரைக்கும் ஜாஃப்ரா ஆர்ச்சரும், நான்ரி பர்கரு, ரவி பிஷ்னாயி, ஜடேஜா இருக்காங்க. அது போக துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. ஓகே பேலன்ஸ்டு தான். கரெக்ட்டா பக்காவா இருக்கு. கேப்ல வேணும்னா டோர்னமென்ட் பர்கர் கூட ஓவர் போடுவாப்ல. ரியான் பராக் கூட ஓவர் போடுவாப்ல. அதனால பிரச்சனை இல்ல. பவுலிங்க பொறுத்தவரைக்கும் பிரச்சனை அந்த அளவுக்கு இல்ல. மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் நெறைய நடந்திருக்கு. அது நடக்கக்கூடாம பார்த்துக்கணும். டோர்னமெண்ட்ட ஜெயிக்கணும். அதுக்கான வேலைய மட்டும் தான் பார்க்கணும் ஆர்ஆர். ரியான் பராக்கோட கேப்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் கரெக்ட்டா பண்ணணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு ஆர்ஆர்ல எந்த பிளேயர் டாப் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்னைக்கு மேட்ச்ல? அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சிஎஸ்கேயோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் ருத்ராஜி, சஞ்சு சாம்சன் தான் ஓப்பனிங். ஆயுஷ் மாத்திரே ஒன் ஆட போறாரு. அதுக்கப்புறம் டெவால் பிரவிஸ் இடத்துல வேற ஏதாவது இந்தியன் பிளேயர் தான் வர போறாங்க. எனக்கு தெரிஞ்சு சப்ராஸ் கொண்டு வரலாம், உருவி படேல் கொண்டு வரலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் வீர், எம்எஸ் தோனி பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஸ்ட், இல்லைன்னா கார்த்திக் சர்மா இறக்கலாம், இல்லைன்னா அமன் கான், இந்த மாதிரி நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்கள இறக்கி கொண்டு வரலாம். செமி ஓவர்டன் இருக்காப்புல, கலீல் அகமது, நூர் அகமது, அதுக்கப்புறம் மேக்கென்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்சுல் கம்போச்சு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பக்காவா இருக்கு. இப்படி அப்படி உள்ளே வெளியே போட்டுறலாம். பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தாச்சு. முன்னாடி ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது, 2 ரேட் வரல, அப்படி இப்படி இருந்ததுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. சிவம் டுபே இம்பாக்ட் அப்பா ஆட போறாங்க. இன்னைக்கு மேட்ச்ல சப்ராஸ் கான் ஆடுவாரா? அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆடினாலும் நல்லதுதான். ஏன்னா நல்ல ஸ்பார்க்கோட இருக்காரு. பார்க்கல என்ன நடக்குது. சஞ்சுவோட இன்னிங்ஸ் இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறது. அது போக வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கலீல் அகமதோட பவுலிங்கு, கலீல் அகமதும் நூர் அகமதோட பவுலிங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்கலாம் என்ன நடக்குது. சரியா? சிஎஸ்கேல எந்த பிளேயர்ஸ் டாப் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்னைக்கு? அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருக்கேன். மேட்ச் வின்னர் யாரு? ஆனா ஆர்ஆர் ஜெயிச்சா நல்லதுதான். டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது கப்ப பார்த்தது. இன்னும் கப்பு எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு போயாச்சு. ஸோ பார்க்கலாம். 2 பேர்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல த்ரில்லர் மேட்ச் இன்னைக்கு இருக்கு. சிஎஸ்கே ஜெயிச்சா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.